11ஆம் ஆண்டு சாப்டர் டேயில் நமது முதன்மை விருந்தினர் வி.ஆர். முத்து அவர்களை வரவேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைத்ததில் பெருமகிழ்வுகிறேன். வெல்கம் சார். வி.ஆர். முத்து அவர்கள் நமக்கு ஒன்றும் புதியவர் அல்ல. இந்த எஸ் மேடையும் அவருக்கு ஒன்றும் புதிதல்ல. தென் தமிழகத்தின் வியாபார தலைநகர் விருதுநகரில் பிறந்து தனது வித்தியாசமான செயல்திறமைகளால் வெற்றி கொடி நாட்டியவர். எள்ளிலிருந்து வரும் நெய், எண்ணெய், அந்த நல்லெண்ணெயில் தமிழக மக்களின் சமையல் அறைகளில் இடம்பிடித்த எல்லாளன். ஜூலை 25 வரை அவர் நமது சமூகத்திற்காக திருப்பி அளித்த கான்ட்ரிபியூஷன் தொகை மற்றும் 50 கோடிகளை கடந்துவிட்டது என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவரது மணிமேடகத்தில் மேலும் சிறகுகளாக மெம்பர் ஆஃப் பால் ஹார்பிஸ் 711 கிளப், அதாவது ரோட்டரியோட பிறப்பிடம், 2016 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்ட், பிஸ்னஸ்மேன் ஆஃப் த இயர் 2018, ஜேசி பிஸ்னஸ்காம் அவார்ட் 2025, மேலும் பல அவார்டுகள் அவரது மணிமேடத்தில் இருக்கின்றன. வி வெல்கம் வி.ஆர். முத்து சார், சேர்மன் ஆஃப் பிவிவி அண்ட் சன்ஸ். சாரோட ஃபயர் சேட் சார்ட் பண்ணோம்னாலே ஃபயர் சேட் சார்ட் பண்ண போகிற ஆளுக்கு ஃபயர் ஆயிரும். அதனால் கேள்விகளில் ஏதாவது தவறு இருந்தால் எங்களை மன்னிச்சு, ஆனால் அதற்கான பதிலை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சார். நம்மளோட சபார்டினேட்டுக்கு நம்ம பல விஷயங்களை சொல்கிறோம், டெலிகேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி அவங்க செய்யாமல் இருக்கிறப்ப அதிபயங்கரமான கோபம் வந்துடுது, இதை கூட செய்யலையே அப்படின்னு. இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை நாங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும்? தமிழ்நாட்டில் விருதுநகரில் இருக்கிறாங்க, நான் இருக்கிறது பாம்பேயில். எங்கே இருக்கும் அவங்க கண்ட்ரோல்? கிடையாது. சென்ட் ஜோசஸில் இருந்த மாதிரி ஃபாதர்ஸ் பிரதர்ஸும் கிடையாது. எங்கள் கேட்டு எந்நேரம் திறந்துருக்கும். எங்கள் ஹாஸ்டல் கேட்டு எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் போகலாம், வரலாம், வராமல் இருக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிசிப்ளின் எங்கேருந்து எங்கே போச்சு பாருங்கள். பரீட்சை வருது, பரீட்சை உண்டு அங்கேயும். ஹலோ, பரீட்சை உண்டு. பரீட்சை வந்தவொடனே நான் என்ன செய்திருப்பேன்? யாராவது யோசனை சொல்லுங்கள் பார்ப்போம். டிசிப்ளினே கிடையாது, ப்ரிப்பரேஷனே கிடையாது. பரீட்சை வந்தாச்சு, என்ன செய்திருப்பேன்? எனி கெஸ்? விட்டுருங்க, நானே சொல்லிடுறேன். ஹனுமார் மந்திருக்கு போனேன், ஹனுமார்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ஹனுமார், அங்கே எல்லோரும் ஹனுமார் மந்திர் போவாங்க. ஹனுமார், நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும். ஆனால் விஷயம் என்னென்னா, ஹனுமார் யாரை காப்பாற்றுவார்? எவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறானா அவனை தான் காப்பாற்றுவார். ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறோன்னே ஐ ஃபெயில்டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறேன் பியூசியில். ஆனால் பாம்பேயில் போய் இன்டர்மீடியட்டில் ஃபெயில். அதுக்கு பிறகு மேலே படித்து ஒரு மாதிரி வந்துட்டோன்னு வைங்களேன். ஸோ பாம்பேயில் போய் நிறைய ஹிந்தி படித்தேன், ஹிந்தி சினிமா பார்த்து ஹிந்தி படித்தேன். பாம்பேயில் உள்ள லைஃப் ஸ்டைல் வேறு. பாம்பே பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசித்தேன். அது மட்டும் இல்லை, ஒரு வருஷம் என்னோடய ரூம்மேட் குஜராத்தி, இன்னொரு வருஷம் என்னோடய ரூம்மேட் ஜோர்டான் நாட்டை சேர்ந்த அரப். பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இன்னொரு வருஷம் என்னோடய ரூம்மேட் மலேசியன் சைனீஸ். ஸோ ஒரு சீனரோட, ஒரு அரபோட, ஒரு குஜராத்தியோட நான் இருந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது பம்பாய். அதற்கு நிகர் அதுதான், அதற்கு நிகர் அதுதான். ஸோ தட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லேர்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு வருஷம் தோற்றதுனால வாழ்க்கையில் நம்ம தோற்கலை, நிறைய வெற்றிகள் தான் கிடச்சிருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்ந்தது. அப்போது நிறைய பேசணும், நிறையா பழகணும். தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் சார், எந்த சூழ்நிலையிலையும் கண்டினியூஸான லேர்னிங் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சார். இப்போ எங்களோட சாப்டர் டேயோட தீம் அவுட் திங்கிங் த காம்படிஷன். அதோட வரிசையில் சார், காம்படிட்டரை விட டிஃப்ரெண்ட்டாக ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருக்கணும்னு ரொம்ப நல்லா புரியுதுங்க சார். ஆனால் இது எங்கேருந்து தொடங்குறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சவால் இருக்கிற மாதிரி உணர்றோம் சார். இஃப் யூ ஆர் பெஸ்ட் இன் த வேர்ல்டு, தெர் இஸ் நோ காம்படிஷன். ஸோ பி த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. BIW. இந்த BIW எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? எனிபடி? ராபின் சர்மாவோட வார்த்தைகள் இது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாதுல்ல.
ஒரிஜினலாக இதை எழுதினவர் ராபின் சர்மா. ராபின் சர்மா புத்தகங்கள் படித்தவங்க இருக்கிறீங்களா? த மாங்க் ஹூ சோல்டு ஃபெராரியில் ஆரம்பித்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. 5 AM கிளப்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. அவர் புத்தகத்தில் எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான விஷயம் வந்து, நீ என்னன்னாலும் பண்ணப்பா, நீ டீச்சரா, நீ அட்வொகேட்டா, நீ என்ஜினியரா, பிஸ்னஸ் மேனா, டோன்ட் வரி, பி த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. அந்த பாடத்தை எல்லோரும் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன செய்தாலும் பி த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. எங்கே இருக்குது காம்படிஷன்? காம்படிஷனை காணோம். தெர் இஸ் நோபடி டு கம்பீட் இஃப் யூ ஆர் த பெஸ்ட். சொல்லியாச்சுங்க பதில். நன்றி சார், நன்றி சார். என்னோட அடுத்த கேள்விக்கான பதிலையும் சொன்ன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் நான் என்னோட அடுத்த கேள்வியை நான் எனக்கு தெரியாதுல அடுத்த கேள்வி என்னென்னு. உண்மை சார். சார், நம்மளை மாதிரியே காப்பி பண்ணி ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஆனால் கம்மியான ரேட்டில் கொடுக்குற காம்படிட்டரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? அவரை விற்றுட்டே போட்டோம், நமக்கு என்ன. நன்றி சார். ஏன்னா காலப்போக்கில் வந்து அந்த காம்படிஷன் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாருன்னா உண்மைக்கு கட்டுப்பட்டு இருக்க மாட்டார் அவர். அது தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்காது. அங்கே ஏதோ தவறு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஒரு தவறான பொருள் கொடுக்குறவர் ரொம்ப நாளைக்கு ஜெயிக்க முடியாது. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கெட்டிக்காரன் புழு 8 நாள் தான் சார். 8 நாள் தான் சார் அவர் விற்பார். 9ஆம் நாள்லேருந்து நான் தான் விற்பேன். உங்களை மாதிரியே ஆயில் பிஸ்னஸ் தொடங்க நினைக்கிற ஒரு என்டர்பிரனருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க? இது ரொம்ப ஒரு மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. அவரை எங்கள் ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போவேன், சுற்றி காட்டுவேன், பாருங்கள் அப்படின்ட்டு. பார்த்துட்டு இது வேண்டவே வேண்டான்ட்டு போயிடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பீப்புள் ஆர் வெல்கம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பெருசு. இந்தியா வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக அளவில் 10வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் இப்பொழுது 4வது இடத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அது விரைவில் 3வது இடத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது பர்ச்சேசிங் பவர் நிறைய கூடிகிட்ருக்கு. நிறைய காம்படிஷன் வரட்டும், எல்லாருக்கும் இடம் இருக்குது இந்தியாவில். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார், பெஸ்ட் ஹேபிட்ஸ் டு ஃபாலோ அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சார் நீங்கள் கொடுக்குறீங்க? எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா இறந்த நேரத்தில் வீட்டில் பெரிய படமாக வச்சோம், தாத்தாவோட படம். அந்த தாத்தா படத்துக்கு கீழே எங்கள் அப்பா வந்து ஒரு 3 வார்த்தைகளை எழுதினாங்க. ஏதோ பிளாஸ்டிக்ஸில் இருந்தது, விளையாட்டு ஜாமான். அந்த விளையாட்டு ஜாமானை வச்சுட்டு கோர்த்தாங்க. என்ன வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னா, உண்மை, நேர்மை, உழைப்பு, உயர்வு. இது வந்து யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா தான் இது ஒரிஜினலாக எழுதினவர். உண்மை, உழைப்பு, உயர்வு. இது வந்து அவங்க அப்பாவை பற்றி அவர் சொல்கிறார். ஹலோ, அவங்க அப்பாவை பற்றி சொல்கிறார். ஆனால் உண்மையில் என்னென்னா, அவங்க அப்பாவை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, எங்கள் அப்பாவை பற்றி தெரியும். எங்கள் அப்பா வந்து முழுக்க உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற கட்சியை சேர்ந்தவர். ஸோ அதுதான் உங்களுக்கும் நான் மெசேஜை நான் கொடுக்க விரும்புகிறேன். நம்பர் 2, லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு ஒரு அற்புதமான ஆங்கில செய்தி இருக்குது. தமிழில் சொல்கிறதுனா நிகழ்காலத்தில் வாழ்க. நிகழ்காலத்தில் வாழ்க அப்படின்னா, உங்கள் பேர் என்ன? கமலக்கண்ணன். கமலக்கண்ணன். கமலக்கண்ணன் கேள்வி கேட்குறார். அந்த கேள்வியை நான் வாங்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கமலக்கண்ணன் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் பாருங்கள். இது தவிர இன்னொரு சிந்தனை எனக்கு இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்கிறோமோ 100% ஃபோக்கஸ் இருக்கணும். அதுதான் லிவிங் இன் த ப்ரெசன்ட், அதுதான் நிகழ்காலத்தில் வாழ்க. ஸோ இது என்னோட 2வது சிந்தனை. நிகழ்காலத்தில் வாழ்க இருந்தீங்கன்னா வெற்றி உமதே. வாழ்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், நான் பிறந்ததுலேருந்தே இந்த மதுரைக்காரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்னோடய காதுகளில் ரொம்ப கேட்டிருக்கேன் சார். ஆனால் மதுரை வந்து ஏன் கோயம்புத்தூர் மாதிரியோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு நகரமாக ஒரு ஹப்பாக, ஒரு ப்ராடக்டோட ஹப்பாக ஏன் சார் மாற முடியல? இல்லை அது மாறுறது எது தடுக்குதுங்க சார்? நினப்பு தானே பிழப்ப கெடுக்குது.
அப்படிம்பாங்க. நம்ம எண்ணம் வந்து இது போதும் என்ற மனசு வந்து மதுரையில் கூடுதலாக இருக்குது, கோயம்புத்தூரில் அது இல்லை. ஓகே, இது வந்து எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா சிவகாசி விருதுநகருக்கு ஒப்பீடு நடக்கும். சிவகாசியில் போதும் என்ற மனமே கிடையாது, அவங்க வளரணும் டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது விருதுநகரில் வந்து போதும் என்ற மனம் நிறையா உண்டு. ஆக்சுவலாக அது என்ன பழமொழிங்க? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இது யாருக்கு தெரியுமா இந்த பழமொழி? நீங்கள் மத்தியானம் ஜிஆர்டியில் சாப்பிட்டீங்கல்ல, அப்போ வந்து போதும்னு சொல்லணும். ஹலோ, அதே மாதிரி ஜவுளி கடை போகிறோம்ல, வீட்டில் உங்கள் வீட்டுக்காரமெல்லாம் அழைச்சிட்டு போவீங்க. அநேகமாக பெண்களே இல்லையே சபையில், ஒரு 1-2 பெண்கள்லாம் இருக்கிறாங்க. பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு புரியும். அவங்க கணவர் அழைச்சிட்டு போவார் ஜவுளி கடைக்கு, ஒரு சுடிதார் வாங்கி கொடுப்பார். அடுத்து கேட்பார் வேறு என்ன வேணுமா அப்படின்னு. அப்போ போதும்னு சொல்லணும். சரி, அதுக்கு தான் பழமொழி ஏற்பட்டது, அதற்கு தான் பழமொழி ஏற்பட்டது. ஆனால் நம்ம துரதிருஷ்டவசமாக நம்ம பகுதியில் உள்ள வியாபார பெருமக்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்த பிஸ்னஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். அதை உடச்சி தூக்கி போட்டுவாங்க. எல்லோரும் ஒரு ஒயிட் பேப்பரில் இப்போ எழுத வேண்டாம், சொல்கிறேன் நான், மனசில் எழுதி கிழிச்சிருங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்த ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. எழுதி கிழித்து சுக்குநூறாக கிழித்து குப்பைத்தொட்டில் போடுங்க. அந்த மனம் கூடாது. எப்போ சாப்பிடும்போது வேணும், ஜவுளி கடையில் வேணும், குறிப்பாக நகைக்கடையில் வேணும். யாரும் ஜுவல்லர்ஸ் இருக்கிறீங்களா? இருக்காங்க சார். இருங்க, நகைக்கடையில் வேணும். ஆனால் பிஸ்னஸில் போதும் என்ற மனம் கூடவே கூடாது. இதுதான் என்னுடைய செய்தி. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ. இதனை தொடர்ந்து நம்ம மெம்பர்கள் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க சார். ஃபேவரட்டான பிளேஸ் வந்து மார்க்கெட்டிங் சொன்னீங்க. இன்றைக்கி 2025ல் நீங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணுவீங்க? இப்போ மந்த்ரா கடலெண்ணெயை பொறுத்தளவில் இதயம் நல்லெண்ணெய் வி ஆர் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வெரைட்டி வந்து உலகத்திலேயே இந்தியாவில் தான் பண்ணுறோம். சைனாவில் கொரியாவில் பண்ணுறாங்க. சைனாவில் கொரியாவில் பண்ணுறது வந்து எள்ளை வந்து ரோஸ்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ரோஸ்டட் செசமே ஆயில். எங்கள் மெத்தடில் நல்லெண்ணெய் பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான். அது குறிப்பாக சவுத் இந்தியாவில் நம்ம பண்ணுறோம். வி ஆர் த லார்ஜஸ்ட் இன் இந்தியா இன் செசமே ஆயில் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ரீட்டெயிலர்ஸ் ஆஃப் இதயம் எலிஜிபிள் ஃபார் டேர் டுமாரோ ப்ரோக்ராம். டேர் டுமாரோ ப்ரோக்ராமில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீங்கள் எந்நேரம் கடைன்னு போயிடுறீங்க, வீட்டை பார்க்குறதில்ல, குடும்பத்தையும் பாருங்கள், மனைவி கூட அன்பாருங்க. இது ஒரு மெசேஜ். கணக்கு ஒழுங்காக எழுதுங்க, மாதம் லாபம் இருக்கான்னு பாருங்கள். இது ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ், கம்ப்யூட்டர் பில்லிங்க்கு வாங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்களே பில் போட்டுருப்பீங்க. அது ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ், சில்லறை கடையாக இருந்தது போதும், சூப்பர் மார்க்கெட்டாக மாறுங்க. இது ஒரு மெசேஜ். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸாக உருவாகியிருக்கிறாங்க. இது எல்லாமே எங்கள் ரீட்டெயிலர்ஸுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு 30 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 125 பேட்சஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மாதம் 3 பேட்ச், கிட்டத்தட்ட 40 மாதங்களாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. அதனால் உங்கள் கேள்வி வந்து நம்ம கூட ரீட்டெயிலர்ஸும் வளரணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்றது? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செய்கிறதுனால இப்படி ஒரு பொது சபையில் நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்கல்ல, இப்படி 4 பேர் பெருமை பேசட்டுன்னு தான் செஞ்சுட்டு. தேங்க்யூ வெரி மச் சார். நீங்கள் முடிக்கும்போது எனக்கு ஒரு 2 minutes. எனிவன் ஃபைனல் கொஸ்டின் சார். வணக்கங்க. வணக்கம். 10 வருடத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறப்போ
வியாபார அதெல்லாம் குறித்து வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். வியாபார பெருமக்களுடைய பசங்க பூரா இப்போ வேலைக்கு போகிறாங்க. Yes. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே. இப்போ வந்து அமெரிக்காவோட நிர்பந்தத்தினால தற்சார்பு நிலை எடுக்க வேண்டியது இந்தியாவுக்கு வந்துருச்சு. சரி. ரொம்ப பேருக்கு வேலை போகுதுன்னு வேற சொல்கிறாங்க. சரி. இது ஒரு செகண்ட் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. வேலை போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா காலியாயிரும். அது போகட்டும் சார். ஆ. ஸோ Okay. இந்த செகண்ட் அதனால ஆப்பர்ச்சுனிட்டி தைரியமாக இருங்க. நம்ம மதுரையில் நிறையா தொழிற்சாலைகள் அமைத்து வருங்கால சந்ததியினருக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்புகளோ அவர்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியோ உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு சிஎஸ்ஆர் அமைச்சு அது தற்சார்பு செய்கிறதுக்கு உண்டான இப்போ வாய்ப்பு. நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல நினச்சேன், அந்த கேள்வி கேட்டார். நன்றிண்ணா. ரைலா என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரைலா என்றால் இங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி மக்களுக்கு தெரியும். ரொட்டேரியன்ஸ் ப்ளீஸ் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, குட். அது ஒரு 10 பேர் இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் மற்றவங்களெல்லாம் ரோட்டரியில் சேர்க்கலை? சேருங்கப்பா. பாருங்கள், நான் ரோட்டரி ஷர்ட் போட்டிருக்கிறேன். ரைட், கமிங் டு த பாயிண்ட். ரைலா என்றால் லீடர்ஷிப் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 3 days ப்ரோக்ராம், 5 days ப்ரோக்ராம், 1 day ப்ரோக்ராம் எப்படினாலும் நடத்தலாம். சார் ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் சார். சார் எஸ் நீங்கள் கேட்குறீங்க. நான் இதோட நிகழ்ச்சியோட ஃபைனல் கொஸ்டினாக Okay. வச்சுக்கோங்க. எஸ் நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சார். இப்போ எஸ்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எஸ்ஸோட உங்களோட தொடர்பு, இல்லை எஸ் வேறு என்ன மாதிரியான உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சார்? எங்கள் ரைலா நிகழ்ச்சிக்கு இது மிகப்பெரிய மார்க்கெட் என்று நினைத்து ரைலாவை பற்றி சொன்னேன். இங்கே வந்து மார்க்கெட்டிங் தான். தேங்க்யூ சார். ஓகே. அண்ட் எஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன். Because of yes, I think this part of Tamil Nadu, but yes எல்லா ஊர்லையும் இருக்குது. சென்னையில் இருக்காங்க, ஈரோடில் இருக்கிறாங்க. ஸ்பெஷலி திஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, நீங்கள் சொல்கிற இந்த மதுரை, தென் தமிழகம், இதற்கெல்லாம் எஸ் மாதிரி ஒரு அமைப்பு நிச்சயமாக தேவை. ஐ எம் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் எஸ் இஸ் எக்ஸிஸ்டிங். தேங்க்ஸ் டு நீதி மோகன் who has been your founder. ரொம்ப சின்சியராக, ரொம்ப சீரியஸாக, டெடிக்கேட்டடாக இந்த காரியத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ளஸ் எஸ்ஸோட கூட எங்களையும் சேர்த்துக்கோங்க. ரைலா பிஎன் ஆண்டர்பிரனருக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸ் அனுப்பி வைங்க. சரவணன், சிவராம், சரவணன் உங்கள் பிரதரா? ஓகே, சிவராம் இங்கே இருக்கார். யாராவது உங்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த 20லேருந்து 28 ரயிலால் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார். சார் உங்களுடனான இந்த சந்திப்பு என் வாழ்வில் முக்கிய அங்கம் வரும் என்பதில் ஐயமே இல்லை சார். நன்றி சார், நன்றி.